26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திரு வைகோ ரொம்ப தீவிரமா ஆதரிப்பதையும் திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டை மாறி மாறி பேசுவதையும் எப்படி பாக்குறீங்க? லிவிங்ஸ்டன் சொல்லுவாங்க, பையாலயம் ரொம்ப கூறாண்டா. அந்த மாதிரி நம்முடைய வைகோ இந்திய உபகண்டத்தின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிறது தளபதி மு.க. ஸ்டாலின், இந்தி கூட்டணியினுடைய புதுகெலும்பு மு.க. ஸ்டாலின் என்று சொன்னவர் இன்றைக்கு அதே அளவுக்கு விஜய சொல்றாரு. வைகோவின் புதிய தம்பி விஜய். இனிமேல் இப்போ மு.க. ஸ்டாலின் தளபதி என்றது போயாச்சு. தளபதி விஜய்க்கு வைகோ தளபதி ஆயிட்டார். இப்போ புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய இடத்திற்கு போட்டி போடுபவராக வைகோ மாறி போனது வைகோ என்கிற ஒரு பெரிய மனிதனுக்கு நேர்ந்து விட்ட அவலம். கொசுவுக்கே ஆபரேஷனா அந்த கதையில நீங்க கட்சியை வச்சுக்கிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திராவிட பேர் இயக்கத்தை எங்கடாப்பா பேர் இயக்கம்? இந்த கரகாட்டக்காரன் ஒரு வண்டியை தள்ளிட்டு வந்துடுவான்னு தெரியுமா, இம்பாலா கார் நின்று போயிடும். அந்த பக்கம் எதிர ஒருத்தன் ஈயம் பித்தளைக்கு பேரிச்சு பண்ணுவான். அந்த கதையில நீங்க கட்சியை வச்சுக்கிட்டு இப்போ வைகோவோட யார் போட்டி போடணும்னா நம்ம அடுத்த கட்சி யாரு? உங்களுக்கு பக்க மேளம் வாசிக்கிறது காங்கிரஸ். முன்ன கலைஞருக்கு வாசிச்சுட்டு இருந்த பீட்டர் இப்ப நாரஸ்வரத்தை எடுத்துட்டாரு விஜய்க்கு வாசிக்கிறது. அதிமுகவிலிருந்து சாரசாரையாக வெளியே வருகிறார்கள். வருகிறவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, சேர்த்து கொண்டு அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியில் தாவேக வெற்றி பெற வேண்டும். இது ஒற்றை இலக்கத்தோடு தாவேக நகர்ந்து கொண்டு அன்புமணி சேருவதால் ஏற்படுகிற பலம் கூடுதலாக இருக்குமா, திரும்ப அதன் காரணமாக வெளியேறினால் அதனால் ஏற்படுகிற இழப்பு அதிகமாக இருக்குமா, ஓட்டு இழப்பு என்பதை கணக்கிட்டுதான் தாவேக முடிவெடுக்க வேண்டும். கரூர் செல்ல விடாமல் இப்பவும் முதலமைச்சர் விஜயை தடுக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிர்மல் சொன்னார். முதலமைச்சரா இருக்கிறவரை போய் தடுப்பாங்களா? நான் திமுக அதை தடுக்குதுன்ற ஸ்டேட்மெண்ட். அரசு வேலை தருவது சம்பந்தமாக இன்றைக்கு சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. உங்கள் கட்சி கூட்டத்திற்கு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு எப்படி நீங்கள் அரசு வேலை தர முடியும்? உங்கள் கட்சியின் சார்பில் நிதி கொடுங்கள், உங்கள் கட்சியின் சார்பில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்யுங்கள், விஜய் சொந்த முறையில் என்ன வேண்டுமானாலும் செய்யணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? சார், இந்த தாவேகாவோடு ஆதரவு கட்சிகளா இருக்கக்கூடிய விசிகா மற்றும் மதிமுக, குறிப்பா திரு வைகோ திருமாவளவன் ரெண்டு பேரை பத்தி தான் பேசி ஆகணும். திருமாவளவன் நிலைப்பாடு காலை ஒரு கருத்து மாலை ஒரு கருத்து மாறி மாறி சொல்றாரு. திமுகவோட நட்பா இருக்குன்றாரு, தாவேகாவோட கூட்டணியில் இல்லைன்றாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஆதரிக்கிறார் திரு வைகோ. ரெண்டு பேருடைய இந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? திரு வைகோ ரொம்ப தீவிரமா ஆதரிப்பதையும் திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டை மாறி மாறி பேசுவதையும் எப்படி பார்க்குறீங்க? திரு வைகோ அவர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. சிறந்த நாடாளுமன்றவாதி, அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் சமீப காலமாக அவரது அரசியல் என்பது தடுமாற்றம் நிறைந்ததாக அல்லது ஏமாற்றத்தை அளிப்பதாக நமக்கு காட்சி அளிக்கிறது. குறிப்பாக அண்மையிலே அவர் தெரிவித்த ஒரு கருத்து, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து, அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் அவருக்கும் செய்தியாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதற்கு செய்தியாளர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. அதை ஒதுக்கிவிட்டு நான் பேச விரும்புகிறேன். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி ஒரு ஊழல் ஆட்சியை நான் பார்த்ததில்லை. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இதுதானே திராவிட முன்னேற்ற கழகம். இப்போது வந்திருக்கக்கூடிய ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, மாசு மறுவற்ற ஆட்சி என்று அவர் பாராட்டுவதிலே எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஏனென்றால் ஒரு ஊடகவியலாளராக நானும் கூட இதுவரை பெரிய குற்றச்சாட்டு எதையும் கேள்விப்படவில்லை. ஆனால் ஓரிரு புகார்கள் இன்றைக்கு பொது வெளியிலே தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றன. அது குறித்து நான் பிறகு பேசுகிறேன். இல்லை நீங்கள் கேட்பீர்களானால் நான் சுட்டிக்காட்டவும் விரும்புகிறேன். சரி, அரசு வழக்கறிஞர்கள் நியமனம், அந்த நியமனத்திற்கான
இன்றைய தாவேக அமைச்சருடைய சிபாரிசு கடிதம், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் இவர்களுடைய சிபாரிசு கடிதம், இவையெல்லாம் பத்திரிகைகளிலே இன்றைய தினம் பிரசுரமாகி இருக்கின்றன. என்னுடைய நண்பர் மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள், இதற்காக யாரும் லஞ்சம் கொடுத்து ஏமாற வேண்டாம், சிபாரிசுகள் எல்லாம் எடுபடாது, தகுதியானவர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள் என்று ஒருபுறம் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிற நிலையில், மறுபுறம் அரசு வழக்கறிஞர் பணியிடங்களில் அரசியல் தலையீடு இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. எனக்கு தெரிந்து நீதித்துறையிலேயே கூட இந்த பிரச்சனை இன்றைய தினம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திலே ஒரு முறையீடு தாக்கலாகி இருக்கிறது. இந்த நியமனங்கள் குறித்து கேள்வி எழுப்பி ஒரு முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். வைகோவுக்கு வந்திருக்கு சார். வைகோ அவர்களை பொறுத்தவரை அவரிடம் நிருபர்களே கேட்டார்கள், நீங்கள் இது ஊழலாட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழலாட்சி என்று சொல்லுகிறீர்களே, கரப்ஷன் தான் அதிகமாக இருந்தது, கலெக்ஷன் தான் இருந்தது என்று சொல்லுகிறீர்களே, 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியிலே அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தீர்களே, இது குறித்து ஒரு முறையாவது எப்போதாவது திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, கூட்டணி தர்மத்துக்கு பேசலன்றார். கூட்டணி தர்மத்திற்கு பேசாமல் இருந்தேன் என்று அவர் சொல்லுவது நகைப்புக்குரியது. ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழல் குறித்து பேச வேண்டும். அந்த ஆட்சி தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள மறுக்குமானால் கூட்டணியிலிருந்து அப்போதே வெளியேறி நீங்கள் வந்திருக்க வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த அரசியலாக இருக்கும். திரு வைகோ அவர்கள் அரசியலில் தடுமாற்றத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களை புகழ்வதில் போகிற போக்கில் தாவேகாரர்களையே அவர் மிஞ்சி விடுவார் போல் இருக்கிறது. வைகோ அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அழுவதாக இருந்தாலும் நம்மை அழ வைப்பதில் 4-5 கர்ச்சீஃபுகள் பிழிந்து அழுவார். சிரிக்க வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆவேச பேச்சாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய்விடுவார். அதில் தான் பாராட்டுவதிலும் சரி, முகஸ்துதி செய்வதிலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், அப்போது அந்த காலகட்டத்திலே அது விமர்சனமானது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வடசென்னையிலே கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம், பக்கத்திலே வைகோ அமர்ந்திருந்தார். திரு மு.க. ஸ்டாலின் தேநீர் அருந்திக் கொண்டே வைகோவிடம் பேசுகிறார். ஒரு துளி சிந்தி விட்டது. வைகோ பதறி போய் எழுந்து போய் கர்ச்சிப்பை எடுத்துக்கொண்டு துடைத்து விட்டால் போய் கர்ச்சிப்பை புழிந்து அலம்பி விட்டு வந்து துடைத்திருப்பார் போல் இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்தவர் தான் வைகோ. அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர் பேசிய வீடியோ இன்றைக்கும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏனென்றால் மாதேஷ் அவர்கள் எதையும் நினைவில் தேக்கி பிறகு ஞாபகப்படுத்தி கேள்விகள் கேட்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். ஆகவே உங்களுக்கு அது நிச்சயம் தெரிந்திருக்கும். என்ன சொன்னார்? இந்திய உபகண்ட அரசியலில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிப்பவர் தளபதி மு.க. ஸ்டாலின், இந்தி கூட்டணியினுடைய புதுகெலும்பு மு.க. ஸ்டாலின் என்று தோளிலே இருக்கக்கூடிய துண்டை அப்படி போட்டு சிலுப்பிக் கொண்டு திரு வைகோ அவர்கள் பேசிய காட்சியை நாம் மறந்துவிட முடியாது. அப்போது திமுகவிலே இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, அதே போல ராஜா, பொன்முடி இவர்களெல்லாம் திகைத்து போனார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத குறைதான். யாரு? இந்த லிவிங்ஸ்டன் அந்த ஒரு படத்திலே சொல்லுவார், டேய் இவன் ஒம்பக்கு ஊராண்டா அப்படின்னுவான், அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிடுவான். ஒவ்வொருத்தன் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அப்படி இப்படின்னும் போது ஒருத்தன் என்ன பண்ணுவான், கூட்டத்தில் அடுத்த ஜனாதிபதின்னுவான். சொன்ன உடனே லிவிங்ஸ்டன் சொல்லுவாங்க, பையாலயம் ரொம்ப கூறான்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பான் லிவிங்ஸ்டன். அந்த மாதிரி நம்முடைய வைகோ இந்திய உபகண்டத்தின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிற தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னவர் இன்றைக்கு அதே அளவுக்கு விஜய சொல்றாரு. ஆமா, விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இந்தியாவில் அப்படின்றார். பாதுகாப்பு அரணா ராணுவ வீரர் போல நிற்பேன்றார். இதே மாதிரி தான் திரு மு.க. ஸ்டாலினுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? கலைஞரிடம் நான் சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், என் கண்ணின் இமை போல் காப்பேன் தளபதி மு.க. ஸ்டாலினை. சொன்னாரா இல்லையா சார்? சொன்னார் சார். அதான் காத்தாருல்ல 5 வருஷம். அதுதான் அவர் கலைஞர் போன உடனே சரி சார் நான் உங்கள் அப்பா கொடுத்த வாக்குறுதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரா?
தம்பிக்கிட்டே கூட இருந்து ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கிட்டாரு. ஆமா. தம்பிக்கிட்டே கூட இருந்து பையனுக்கு லோக்சபா வாங்கினாரு. ம். தம்பி எலெக்ஷனில் தோத்தோன்னே தம்பிக்கு விடை கொடுத்துட்டு புதிய தம்பியை தேடி வந்துட்டார். வைகோவின் புதிய தம்பி விஜய். இனிமே இப்போ மு.க. ஸ்டாலின் தளபதின்றது போயாச்சு. தளபதி விஜய்க்கு இவர் தளபதி ஆயிட்டார், வைகோ தளபதி ஆயிட்டார். இப்போ புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவுக்கு நிகராக அல்லது அவர்களுடைய இடத்திற்கு போட்டி போடுபவராக வைகோ மாறி போனது வைகோ என்கிற ஒரு பெரிய மனிதனுக்கு நேர்ந்து விட்ட அவலம் என்று நான் இதை பார்க்கிறேன். இந்த வேகத்தையும் இந்த உணர்வுகளையும் தன்னுடைய 2 எம்எல்ஏக்களை தக்க வைப்பதில் அவர் காட்டியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு பார்வை. அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் பண்ணீங்க, அவர்களுடைய ஆற்றாமை ஆதங்கமே அதுதான். இப்போ ஓவரா போல்றது ஒருவேளை சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்தி தான் உண்மையா என்னன்னு தெரியல. என்ன சார், பேசாம இங்க ஒரு சீட்டு இடைத்தேர்தலில் நம்ம தளபதி புதிய தளபதி கொடுத்துட்டாருன்னா அவருக்கு இவரு ஆமா இவரே வாங்கி நின்று மந்திரி ஆயிடலாம்னு நினைக்கிறாரா? இல்ல இவருக்கு அடுத்த தடவை ஒரு 2 ராஜ்யசபா வரும், அடுத்த ராஜ்யசபா வேகன்சி வரும்போது நிச்சயமாக நம்முடைய தாவேக்காவுக்கு 3 வந்தாலும் வரும், 3 வரும். அப்போ வரும்போது பார்த்து போட்டு கொடுங்கன்றதுக்கு இப்பயே ஒரு துண்டை போடுறாரா வைகோ நமக்கு தெரியல. இது அவர் கதை இல்ல. திரும்ப ஒரு கருத்தை சொல்றாரு, அதை இவர் விமர்சிக்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன், இதுதான் நான் சொல்றேன். இவங்கெல்லாம் ஒரு கூட்டுல இருந்தவங்க. அதுதான் சார் என்ன சொல்றேன்னா, கூவுறதுல போட்டி. புரியுதா உங்களுக்கு? இப்ப வைகோவோட யார் போட்டி போடணும்னா நம்ம இவரு ஆதவ் அர்ஜுனா கூட கிடையாது. நம்ம அடுத்த கட்சி யாரு, நம்ம இவங்களுக்கு பக்க மேளம் வாசிக்கிறது காங்கிரஸ். அதுல பாத்தீங்கன்னா முன்ன கலைஞருக்கு வாசிச்சுட்டு இருந்த பீட்டர் இப்ப நாரஸ்வரத்தை எடுத்துட்டாரு விஜய்க்கு வாசிக்கிறதுக்கு. விஜய் இவர் என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர் நம்முடைய நம்பர் மாணிக்கம் தாக்கூர் என்ன நினைக்கிறாரு, இத்தனை நாள் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் வாசிச்சுட்டு இப்போ விஜய்க்கு வாசிக்கிறதுக்கு இங்கே என் பக்கத்தில் உட்காந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேட்டிக்கு உட்காடுறீங்களா? நீங்கள் என்ன வாசிக்கிறது? நான் வாசிக்கிறேன். தமிழக வெற்றிக்கழக அரசை எந்த குறையும் கூற முடியாது. இந்த ஆட்சி சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்காரன்லாம் பார்க்குறான், நமக்கு வேலையை வைக்க மாட்டாங்க போல இருக்கு. இவங்க சொன்னது போக மீதி என்ன இருக்குன்னு யோசிச்சு தான் நம்ம பாராட்டணும் போல இருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஒரு ட்ராக்ல. அவங்க இடத்தை தக்க வைத்துக் கொண்டும் அதே போல தன்னுடைய எதிர்கால திட்டத்தையும். ஆமா சார், அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அடுத்து லோக்கல் பாடி போல் வருது, உள்ளாட்சி. காங்கிரஸ் திமுக கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க எவ்வளோ வேணும்னு, 30% வேணும்னு. இப்போ விஜய் கிட்ட 25%, 30%ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு கணக்கு இருக்கலாம். அவர் பையனுக்கு இவர் டெல்லியோட சேர்ந்து ஏதாவது நடந்து அங்கே வரமாட்டோமான்றது கூட இருக்கலாம். வைகோ கட்சியே என்ன சொல்றது, வைகோ கட்சியே சின்ன கட்சி. என்னுடைய மதிப்புக்குரிய மறைந்த நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் சொன்ன உதாரணம் தான் எனக்கு நினைவு வருது. ஒரு சமயம் அவர் என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சின்ன பிரச்சனை சலசலப்பு தோன்றியது. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபடுமா, அம்பிகாபதின்னு நினைக்கிறேன், மன்னை அம்பிகாபதின்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை வந்தப்போ காளிமுத்து சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பிளவா, கொசுவுக்கே ஆபரேஷனா அப்படின்னு காளிமுத்து சொன்னார். கொசுவுக்கே ஆபரேஷனான்னு. அந்த மாதிரி மதிமுகவே டவுலுண்டு. அது ஏற்கனவே ஒரு குரூப் வெளியே போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் பார்க்குறேன் முக்கியமான புள்ளிகள்லாம் போய் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிட்டாங்க. பொடா அழகு சுந்தரம், செவந்தியப்பன், மாரியப்பன், ஆற்றல் மிக்க மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூணாக விளங்கியவருடைய மகன் DRR செங்குட்டுவன், இவர்கள்லாம் போயிட்டாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. கொசுப்பே ஆப்ரேஷனா கடையில் கட்சியை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற அலம்பல் சலம்பல் இருக்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திராவிட பேர் இயக்கத்தைன்றார். எங்கடாப்பா பேர் இயக்கம்? அந்த உங்களுக்கு கரகாட்டக்கார அந்த ஒரு வண்டியை தள்ளிட்டு வந்துடுவானுங்க தெரியுமா, இம்பாலா கார் நின்று போயிடும். அந்த பக்கம் எதிர ஒருத்தன் இயற்பி தலைக்கு பேரிச்சு பண்ணுவான். ஏன்னா நாங்கள் வர்றப்ப இப்படி சொன்னேன் அப்படின்னு அவன் ஒரு எட்டி ஒரு உதவ விடுவான் அந்த சைக்கிளை. அந்த கடையில் நீங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு உனக்கு நல்ல சிரிப்பாக இருக்குது என்ன, அது வேற விஷயம். சரி, இந்த வைகோ கதை அப்படி முடியல. இல்லை சார், நேற்றுக்கு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு,
தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும்னா திமுகவும் இல்ல தாவேகாவும் நான் ஒரு வரேன். அணியில் நிக்கணும். நீங்க கேட்டீங்க முதல்லயே 2 சமீப காலமா அவருடைய நிலையில இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்ல சொன்னீங்க. ம், வெவ்வேறு பேச்சுக்கள் பேசியிருக்காரு. ம். தாவேகா அமைச்சரவையில் இருக்கும், ஆனா கூட்டணியில இல்லை, நட்பு சக்தியோட நட்பு சக்தியா இருக்கும், திமுகவோடையும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா. நிச்சயமாக திருமாவளவனுடைய பேச்சு குழப்பத்திற்கு வித்திடுகிறது. ம். அவருடைய அந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. எதுக்கு அது டபுள் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்று விட்ட ஒரு கட்சி நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை, இன்னொரு கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லுவது சுத்த முரண்பாடான நிலை. ம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு குதிரை பேரத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறது. ம். மேதக ஆளுநரிடம் சென்று புகார் அளித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறது. இத்தகைய குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் உங்களுடைய கட்சி அங்கம் வகிக்கிறது. ஆனால் குற்றச்சாட்டை எந்த கட்சி சுமத்தியதோ அந்த கட்சியோடு கூட்டணி அல்லது நட்பு தொடருகிறது என்று சொல்லுவது நிச்சயமாக தோழர் திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது நகைப்புக்குரிய கருத்தாகத்தான் பார்க்கப்படும், முரண்பாடான கருத்தாகத்தான் பார்க்கப்படும். அதை நிச்சயமாக விவரம் தெரிந்த அரசியல் பார்க்கக்கூடிய கூர்த்த மதிப்படைத்த எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்ல சார், தேசிய அளவுல அவர் பிஜேபி இருங்க, அது சொல்றேன். அந்த கருத்துக்கும் வருகிறார். இல்ல, அவர் அந்த நிலைப்பாட்டுல வராரு போல, டெல்லி லெவல்ல பாக்குறாரு போல. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளர் ஊடகவியலாளருக்கும் புரியாது நான் என் கணக்கு, உங்களுக்கு நான் சொல்றது நீங்க உள்வாங்க மாட்டீங்க, நீங்க இதுதான் உண்மைன்றார் அவர். தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமை வாய்ந்த ஒரு சக்தி. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சி. 3வது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார். 4வது முறையாகவும் அவர்தான் வருவார் என்று பாரதிய ஜனதா கட்சி உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற கட்சிகள் இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகின்றன என்கிற அகில இந்திய அரசியல் சூழலை திருமாவளவன் புரிந்து வைத்திருப்பதைப் போலவே ஊடகவியலாளர்களும் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் வலிமையடைந்து வருகிற அதே நிலையில் அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி காணவில்லை, சரிவை சந்தித்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை கண்டு வருகிற நேரத்தில் அதன் போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அது குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கஷ்டப்பட்டு நீங்கள் கூட்டணியை கட்டமைத்தாலும் அந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெறுவது கடினம். அந்த கூட்டணி இருக்கிற வாக்கு வங்கி அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சியில் ஈடுபடலாமே தவிர வெற்றி என்பதை ருசிப்பது மிக கடினம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்றைக்கு எந்தெந்த கட்சிகளெல்லாம் தாவேகாவுடன் இருக்கின்றனவோ அந்த கட்சிகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றன. அந்த வெற்றிக்கு பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன என்று கேட்டால், தாவேகா என்கிற கட்சி அரசியல் ரீதியாக வலிமை பெற்று இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்து அமர்ந்திருக்கிறது. ஆளுங்கட்சியாக வந்து அமர்ந்திருக்கிற தாவேகா பெற்ற ஓட்டு சதவிகிதம் 35%. ஆக தாவேகாவுடன் காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்டுகள் இந்த கட்சிகளெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு என்பது தேவையாக இருக்காது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மிக நிச்சயமாக திமுகவுடன் எந்த வகையிலுமான உறவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா ஏன் இந்த பாசாங்கு திருமாவுக்கு மட்டும்? பாசாங்கு என்ற வார்த்தை உங்களுடைய வார்த்தை, நான் பாசாங்கு என்று சொல்லவில்லை. திருமாவளவன் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த அரசியலை கையில் எடுக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அது என்ன காரணமாக வேண்டாமானாலும் இருக்கலாம். தாவேகா மீது நிர்பந்தம் செலுத்தி, அழுத்தம் செலுத்தி விசிகாவுடைய ஆதரவை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை தாவேகாவுக்கு ஏற்படுத்துவதாக கூட அவரது நோக்கம் இருக்கலாம். ஏன் தாவேகா வேற ரூட் எடுக்கிறாங்களா? இல்ல, தாவேகா வேற ரூட் எடுக்கிறாங்களான்னு நீங்க வந்து நான் கேட்டீங்கன்னா பாமக நெருக்கமாயிட்டு இருக்கே ஒரு வேளை. அதுதான் நான் சொல்றேன். இருங்க, தாவேகாவை பொறுத்தவரை இப்போது இருக்கக்கூடிய ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளில்
எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவு விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் ம். தன்னுடைய அரசுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதில் மிக குறியாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் மட்டும் ம். விஜய் சரியான புரிதலோடு இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஓகே. விஜய் மற்ற விஷயங்களில் எவ்வளவு தூரம் அரசியல் புரிதல் இருக்கிறது, விஜய்க்கு மற்ற விஷயங்களில் எவ்வளவு தூரம் தீட்சண்யமான பார்வை இருக்கிறது, கருத்து இருக்கிறது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வாய் திறந்து பேசுவதே அரிதாக இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிக ஆழமாக இருக்கிறது, நுட்பமாக இருக்கிறது, அல்லது அவருடைய ஆலோசகர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் காலி இடங்கள் உருவாக்கப்பட்டன. ம். இன்றைக்கு எப்படி அந்த காலி இடங்கள் எப்படி உருவாயின? அதிமுகவிலிருந்து சாரசாரையாக வெளியே வருகிறார்கள். வருகிறவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, சேர்த்து கொண்டு அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியில் தாவேக வெற்றி பெற வேண்டும். இது ஒற்றை இலக்கத்தோடு தாவேக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ம். அப்படி நகருவதற்கு பின்னணியிலே நீங்கள் கூறுகிற காரணம் வருகிறது. உள்ளே இருக்கிற கட்சி எது வெளியே போனாலும் ஆட்சி பத்திரமாக இருக்கும் என்று தாவேக விரும்புகிறது. ம். நீங்கள் பாமகவை பற்றி கேட்டீர்கள். பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். பாமக வட தமிழகத்திலே ஒரு வலிமையான சக்தி. வட தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் தழுவிய அளவில் தலித் சமூகத்தின் மத்தியில் பிரபலமான தலைவர் திருமாவளவன் அவர்கள். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பாமக சமூக நீதி கொள்கையோடு சாதிவாரி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்னெடுத்துக் கொண்டு திரு விஜய் அவர்களை டாக்டர் அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் சந்திக்கிறார்கள். ஆமா. அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாகவோ குழு அமைப்பதாகவோ இது குறித்து கவனிக்கிறேன் என்று திரு விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். ம். அந்த வாக்குறுதியை தனது வெற்றி என்று டாக்டர் அன்புமணி கொண்டாடுகிறார். ஆமா. ஆகவே சாதிவாரி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்னெடுத்துக் கொண்டு திரு விஜய் அவர்களை டாக்டர் அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் சந்திக்கிறார்கள். ஆமா. அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதாகவோ குழு அமைப்பதாகவோ இது குறித்து கவனிக்கிறேன் என்று திரு விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். ம். அந்த வாக்குறுதியை தனது வெற்றி என்று டாக்டர் அன்புமணி கொண்டாடுகிறார். ஆமா. ஆகவே அன்புமணி நெருங்குவாரா என்கிற கேள்வி உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுகிறது. ம். அது அரசியல் ரீதியாக இந்த பேச்சு நிலவுவதே அவருக்கு ஒரு பிளஸ் தான். யாருக்கு? விஜய்க்கு. ம். இது அவர்களுக்கு ஏதோ ஒரு அதை ஒரு சைனா எடுத்துக்கலாம். தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த மாதிரி பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் அன்புமணியை வைத்து நீங்க சேருவாங்களான்றது ஹைப்போதெட்டிக்கல். ஆமா. யாரு? விஜய் பக்கம். ஆமா. ஹைப்போதெட்டிக்கல். ம். அன்புமணி சேருவதால் ஏற்படுகிற பலம் கூடுதலாக இருக்குமா? ம். அதன் காரணமாக வெளியேறினால் அதனால் ஏற்படுகிற இழப்பு அதிகமாக இருக்குமா? ஓட்டு இழப்பு என்பதை கணக்கிட்டு தான் தாவேகா முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவங்களுடைய பெரும்பான்மையான ஓட் பேங்கை இவங்க எடுத்துட்டு தான் உணர்றாங்களே சார். டிவிக்கு தாவேகா ஏற்கனவே விசிகாவினுடைய ஓட்டு வங்கியில் சேதாரம் ஏற்படுத்தி விட்டதாக கருதுகிறது. ஆனால் நீங்கள் நீங்க 7 அமைச்சர்களை கொடுத்தோன்ற பெருமைப்படுறீங்கல்ல. ஆமா. 6 அமைச்சர்கள் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஒருவர் வன்னி அரசு மட்டும்தான் விசிகாவை சேர்ந்தவர்கள். அரசியல் ரீதியாக திருமாவுக்கு கணக்குகள் இருக்கலாம். ஆனால் திருமாவும் சரி விஜயும் சரி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் இன்றைய அரசியல் சூழல். ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கரூர் செல்ல விடாமல் இப்பவும் முதலமைச்சர் விஜயை தடுக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிர்மல் சொன்னார். நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பேட்டி எடுக்கிறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். முதலமைச்சராக இருக்கிறவரை போய் தடுப்பாங்களா? நான் திமுக அதை தடுக்குதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான வழக்கைத்தான் கொண்டு சென்றது. மாண்புமிகு நீதியரசர்கள் சிபிஐ அந்த விசாரிக்கக்கூடிய குழு, உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழு அவர்களிடம் சென்று முறையிடுங்கள் என்று கூறி அந்த மனுவை தள்ளிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை சரியான கோரிக்கை தான். மூத்த அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கரூரிலே வைத்து 41 பேரை போலீஸை வைத்து சாகடித்து விட்டீர்கள் என்று சொன்னது பொறுப்பற்ற பேச்சு என்பது என்னுடைய பார்வை. ஓகே. கரூரிலே நடந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்புகிறது, சந்தேகங்களை எழுப்புகிறது என்று நானும் பேசியிருக்கிறேன், நான் மறுக்கவில்லை.
அதே நேரத்தில் அதே சமயத்தில் நானும் கூறியிருக்கிறேன், திரு விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததும் தவறு என்று நான் பேசியிருக்கிறேன். ஆனால் போதிய போலீஸ் பாதுகாப்பு அந்த கூட்டத்திற்கு போடப்படவில்லை. அன்றைய ஏடிஜிபி 500 சில்லற பேர், 500க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு அளித்தார்கள் என்று கூறியது நம்பும்படி இல்லை என்பது அன்றைக்கு என் கருத்தாக இருந்தது. இப்போதும் அதேதான் என் கருத்து. ஆனால் போலீஸை வைத்து அடித்துக் கொன்றார்கள் என்று எப்படி சொல்லலாம்? ஒரு மூத்த அமைச்சர், சிபிஐ விசாரணை நீங்கள் தான் கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை குழுவின் வரம்புக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு அமைச்சர் பொதுவெளியில பேசுவது எப்படி பொறுப்பாக முடியும்? ஆகவேதான் நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். ஆனால் விஜய் அவர்கள் போகக்கூடாது என்பது பிழையாக இருந்திருந்தால் அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் மேலும் சில உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுவதை கேட்டு அறிந்து செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதே போல அந்த பகுதியிலே போய் அரசு நிகழ்ச்சியிலோ கட்சி நிகழ்ச்சியிலோ கலந்து கொள்வதற்கு முதலமைச்சருக்கு எல்லா வகையிலும் உரிமை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் பிழை இல்லை என்று திமுக தரப்பிலே கூறுகிறார்கள். அது அந்த மனுவில் இடம்பெற்று இருக்குமானால் அது நியாயமற்ற கோரிக்கை. அதே சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினருக்கும் அரசு வேலை தருவது சம்பந்தமாக இன்றைக்கு சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. உங்கள் கட்சி கூட்டத்திற்கு வந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு எப்படி நீங்கள் அரசு வேலை தர முடியும்? உங்கள் கட்சியின் சார்பில் நிதி கொடுங்கள், உங்கள் கட்சியின் சார்பில் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்யுங்கள். விஜய் சொந்த முறையில் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அரசு வேலை என்பது நீங்கள் ஒரு பெரிய பேரிடர் ஏற்படுகிறது, வெள்ளம் ஏற்படுகிறது, நிலச்சரிவு ஏற்படுகிறது, குடிசை வாழ் மக்கள் இறந்து போகிறார்கள் என்று சொன்னால் அப்போது அரசு கருணை அடிப்படையில் பரிசீலிக்கும். இம்மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் பரிசீலிக்க தொடங்கினால் அதற்கு முடிவே இல்லாமல் போய்விடும் என்று சில எதிர்ப்புகள் சமூக வலைத்தளங்களில் உருவாகி இருக்கின்றன. அந்த எதிர்ப்புகளில் நியாயம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏன் ஆதரவு கட்சிகளா திருமாவளவன் எதிர்த்திருக்காரு, இந்திய கம்யூனிஸ்ட் கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திரு சுப்பையா இவரு சுப்ராயன் எம்பி சுப்ராயன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் 32 பேருக்கு பணியாணை கொடுக்க போறதா சொல்றாங்க. நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு கரூர்ல அதை செய்வாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இதை எப்படி கரூர் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக இருக்கலாம். சீமான் அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. நிச்சயமாக அவர் கரூர் செல்லுவதும் சரி, விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களை இணைத்துக் கொள்வதும் சரி, அரசு நலத்திட்ட உதவி வழங்குவதும் சரி, இதெல்லாம் கரூர் இடைத்தேர்தலை கணக்கில் வைத்துதான். அரசியலும் ஒரு நோக்கம் அதுல இருக்கு. எந்த கரூருக்கு நீங்கள் வர முடியாது என்று நினைத்தீர்களோ அதே கரூருக்கு வந்து காட்டுகிறேன் என்பதும் அதிலே ஒரு மெசேஜ். இந்த காரியங்கள் எல்லாம் இடைத்தேர்தலுக்காகவும் ஒரு மெசேஜ். ரைட். இவங்க முழுமையாவே தாவேக்காவோடவே பயணம் பண்ணுவாங்களா, இல்ல இடைத்தேர்தலுக்கு பிறகாக ஏதேனும் சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல, அவ்வப்போது இடதுசாரிகள் இந்த அரசோடு மாறுபடுகிற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விசிகாவும் சொல்லுகிறது. அவர்கள் இன்னும் அதை வலிமையாக சொல்ல வேண்டும். வைகோ ஜால்ரா அடிக்கக்கூடிய கட்சியாக மாறிவிட்டார், குதிரை பேரமெல்லாம் கிடையாது என்று சான்றிதழ் கொடுக்கிறார், ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொள்வது அந்த கட்சியின் உரிமை என்கிறார். ஆகவே வைகோ போல் இல்லாமல் கொஞ்சமாவது முன் யோசனையோடு அல்லது ஆழ்ந்து சிந்தித்து சில நியாயமான விமர்சனங்களையாவது விசிகா இடதுசாரிகள் வெளிப்படுத்துவது தொடர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் சில நேரங்களில் நியாயமான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடித்துரைக்கும் கருத்துக்கள் இருந்தால்தான் ஒரு அரசு கொஞ்சமாவது சில தவறுகளை செய்வதற்கு முன் யோசிக்கும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் என்கிற குரலை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த அரசு சரியான திசையில் பயணிப்பதற்கு தோழமை கட்சிகள் தோழமை உணர்வோடு சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் தோழமை உணர்வோடும் அரசின் தவறு வரம்பு கடந்து போகும்போது காட்டமாகவும் விமர்சிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது என்பது என் பார்வை. போன ஆட்சியில் தான் விட்டுட்டாரு, கூட்டணி தர்மம் கேட்க மாட்டாரு. இந்த ஆட்சியும் கேட்க மாட்டாரு போல தெரியுது திரு வைகோ. நான் தான் சொல்லிட்டேனே சார், அதாவது நீங்க என்னிடமிருந்து இன்னும் கடுமையாக எதிர்பார்க்கிறீர்கள். அதாவது
விஜய் அவர்களுடைய நற்பணி இயக்கம் என்பது தமிழக வெற்றிக் கழகமாக மாற்றப்பட்டு விட்டது. அது கட்சியாக மாறிவிட்டது. விஜய் நற்பணி இயக்கத்தினுடைய பழைய இயக்கத்தினுடைய புதிய தலைமை நிர்வாகியாக வைகோ மாறக்கூடாது என்பது எனக்கு அவருடைய வேண்டுகோள். நிறைய விஷயங்கள் சார் மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.